தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் அஜித் குமார். இவர் சினிமாவிற்குள் வந்து 33 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கிடையே கலைத்துறையில் இவரது பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு இவருக்கு பத்ம பூஷன் விருதை அறிவித்திருந்தது. மேலும் அஜித் குமார் ஆங்கில ஊடகத்தில் பேட்டி அளித்துள்ளார். அதில் அவர் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் அஜித் கூட அரசியலுக்கு வரலாம் என சிலர் சொல்லி வரும் நிலையில் அதை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்துள்ளது தொடர்பாக சக நடிகர்களின் அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அஜித், தனிப்பட்ட முறையில் எனக்கு அரசியலில் எந்த ஒரு ஆசையும் இல்லை. எனது சக நடிகர்கள் அரசியலில் குதித்துள்ளது என்பது அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியிருந்தார். நான் எப்பொழுதும் அரசியலுக்கு அப்பால் தான் இருந்துள்ளேன். எனது நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் பேசும்பொழுது கூட அரசியல் குறித்து பேச மாட்டேன். இது தெளிவாக நானே எடுத்த முடிவுதான். வரும் காலத்திலும் அது அப்படியே இருக்கும். மாநில அரசியலாக இருந்தாலும் தேசிய அரசியலாக இருந்தாலும் எனது நட்பு வட்டாரத்திலேயே அது குறித்து சீக்கிரம் பேச மாட்டேன் என கூறியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி பகுதியில் இன்று மதியம் 3 மணி அளவில் தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மாநாட்டு மேடை, விஜய் நடந்து வரும் ரேம்ப் வாக் மேடை, 1.5 லட்சம் நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட்டன. மதுரை மாநாட்டில் விஜயும் அஜித்தும் ஒன்றாக இருப்பது போன்று தொண்டர்கள் பிடித்திருந்த கட் அவுட் புகைப்படம் இணையதளத்தில் வைரலானது. மதுரையில் அஜித் ரசிகர்கள் அதிகம் என்பதால் அவர்களையும் கவரும் வகையில் பல இடங்களில் அஜித் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அஜித் அரசியலை விரும்பாதவர். தன்னுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட நிலையில் அதை மீறி அஜித்தின் புகைப்படத்தை அவரை போட்டியாக கருதிய விஜயின் கட்சியினர் விளம்பரத்திற்காக பயன்படுத்துவது கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது.